ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சங்கரன் கோயிலோட கொடியேற்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கொடியேற்ற முடிஞ்சோடனே 10 நாள் திருவிழா மாதிரி இருக்கும். இங்கே ராட்டினம் போட்டிருப்பாங்க, அங்கே பாட்டு கச்சேரி நடந்துகிட்ருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி கொடியேற்றத்துக்கு நாங்கள் காலையில் 4 மணிக்கே போயிட்டோம். 4 மணிக்கே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் உள்ளே ஒரு கடையும் ஓப்பனில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் உள்ளே போகிறோம், உள்ளேயே ஃபுல் அண்ட் ஃபுல் கூட்டம் ஃபுல்லாமே உள்ளே தான் இருந்துச்சு கொடிமரத்துக்கிட்ட. இங்கே சிவன் இருக்குன்னு கண்டுபிடிச்சது இவர் தான், மணிக்கிரிவர். இவரை வச்சு தான் இந்த கோயில் உருவாகிருக்கு. உக்கிரபாண்டிய மகாராஜா இந்த கோயிலை கட்டி எழுப்பியிருக்காரு. இந்த கோயிலை மொத்தம் 3 சன்னதியாக தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. 3 சன்னதிக்கு முன்னாடியுமே ஒரு கொடிமரமும் ஒரு நந்தியும் இருக்கும். நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு சன்னதி என்னென்னு பார்ப்போம். சங்கரலிங்க சுவாமி சன்னதி தான் ஃபஸ்ட்டு சன்னதி. இதில் உள்ளே என்ன இருக்குன்னா லிங்கம் இருக்கும். சங்கரலிங்க சுவாமியை நம்ம பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். உள்ள லிங்கத்தை எடுக்க அலோவ் பண்ணல. ஸோ நம்ம வெளியே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு சன்னதியை பார்த்து முடித்தாச்சு. ரெண்டாவது சன்னதி சங்கர நாராயணர் சுவாமி சன்னதின்னு போட்டிருக்கோம். அதில் என்னென்னா சங்கரரும் நாராயணரும் சேர்ந்து இருக்கிற சன்னதி. 3வது சன்னதிக்கு வந்தாச்சு. 3வது சன்னதி தான் நமது கோமதி சன்னதி. சன்னதிக்கு ஏற்றாப்புல தான் கொடிமரம். உள்ளே போகவே முடியலை, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துட்டு இருக்க கொடிமரம் தான் கொடியேற்றினாங்க காலையில். கொடியேற்றுறதை என்னால் ஷூட் பண்ண முடியலை, ஏன்னா அவ்வளோ கூட்டம், அவ்வளோ இது. ஆனால் தீபாராதனை காட்டினதை நான் எடுத்துட்டேன். இந்த கோயிலுக்கு நிறையா வரலாறு இருந்தாலும் பஞ்சபூத ஸ்தலங்கள் சங்கரன் கோயிலை சுற்றில உள்ளதில் இது மெயினாக ஒரு ஸ்தலமாக இருக்குது. இது சங்கரன் கோயில் அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடியே சங்கர நாராயணர் கோயில், சங்கர நயினார் கோயில் அப்படின்னு தான் இந்த பேர் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கும் முன்னாடி இதுக்கு புன்னைவனம்ங்கிற ஒரு பேர் இருந்ததாக சொல்லப்படுது. இது தாங்க கோமதியம்மன் சன்னதி. சரியான கூட்டம். ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு வெளியே வந்தேன். அப்போ தான் தீபாராதனை முடிஞ்சோடனே அம்மனை தூக்கி பல்லாக்கில் வச்சுட்டு எல்லாம் வெளியே கிளம்பிட்டாங்க. நம்ம இங்கே ஆறுமுகர் சன்னதியை சைடில் பார்த்துட்டு வெளியே வரதுக்குள்ளேயுமே போதும் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ கூட்டம் இந்த கோயிலில். இது மட்டும் இல்லாமல் இது முடிஞ்ச உடனே இந்த கோயிலோட கும்பாபிஷேகமும் வருது. சரின்ட்டு நம்ம வெளியே வந்தாச்சு. வெளியே பார்த்தா இதாங்க சங்கரன் கோயிலோட செல்லப்பிள்ளை கோமதி. இவங்க காலையிலே குளிச்சுட்டு அம்மனை பல்லாக்கில் வச்சு தூக்கிட்டு போக ரெடி ஆகிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே காலையில் ஆயிடுச்சு. சரின்னு கோமதியை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நம்ம கோயிலை பாருங்கள். காலையில் அந்த வெளிச்சத்தில் எவ்வளோ அழகாக கம்பீரமாக நின்றுட்டுருக்குன்னு. உக்கிரபாண்டிய மகாராஜா இதை மட்டும் கட்டலைங்க, இன்னும் நிறையா கட்டியிருக்காங்க. முடிச்சுட்டு நடராஜர் சன்னதியும் பார்த்துட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே பார்த்தா நமக்குன்னே கொடுத்த மாதிரி இவர் தாங்க சங்கர நாராயணர். பாதி அரியும் பாதி சிவனாகவும் இருப்பாருங்க. கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்தா கோமதி வெளியே வந்துட்டா. பின்னாடி அம்மனையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் முடிஞ்சுன்னு வெளியே வந்தாச்சுங்க. வெளியே வரையிலே நல்ல கூட்டம். அந்த கொடிமரத்துக்கிட்ட எவ்வளோ கூட்டம் இருந்துச்சோ அதை விட இங்கே கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த 10 நாள் திருவிழாவுமே ஒருத்தங்க மண்டகப்படி எடுத்து 10 நாளைக்கும் 10 மண்டகப்படி நடக்கும். 10 மண்டகப்படியுமே கோலாகலமாக இருக்கும். நீங்களே பார்ப்பீங்க. இதில் வீலோ எதுவும் கிடையாது. ஏன்னா எல்லாருமே தோளில் தான் தூக்கிட்டு இருப்பாங்க. இப்போ மட்டும் இல்லை, இது டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் ரெகுலராக நடக்குங்க. இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்ல மறந்துட்டேன், இவன் நம்ம நோவா. இவன் தான் நம்ம ட்ராவலிங் பார்ட்னர்.